தீவிரவாத தாக்குதல்ல அமித்ஷா சொன்ன பொய்யே இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு ஹிந்து நாளிதழ். இன்னைக்கு வந்த ஆர்டிக்கல்ல அவங்க ஸ்பெசிபிக்கா கோட் பண்றாங்க பாருங்க. ஏப்ரல் 24 நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்ற எம்பிக்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா அமர்நாத் யாத்திரையை ஒட்டித்தான் இந்த பைசரன் வேலியை நாங்க ஓபன் பண்ணுவோம், அப்பதான் பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒன்றிய அரசோட பர்மிஷன் இல்லாம டூரிஸ்ட் தான் அங்க அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனா சம்பந்தப்பட்ட அபிஷியல்ஸ் கிட்ட பேசும்பொழுது இவர் சொன்ன பொய்யே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைசரன் வேலி எப்பொழுதுமே டூரிஸ்டுக்கும் ஓபனா தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டூரிஸ்ட் சைட்டை மெயின்டைன் பண்றதுக்கான கான்ட்ராக்ட ஆகஸ்ட் 2024 3 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நபருக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்கே டூரிஸ்ட் போக கூடாது அப்படின்னு எந்த எக்ஸ்பிளிசிட் கவர்மெண்ட் ஆர்டரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. எப்பவுமே திறந்திருந்திருக்கு, எல்லா டூரிஸ்டும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா சென்சிட்டிவ் ஜோன்னு தெரிஞ்சும் போதுமான அளவு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணாதது யாருடைய தவறு? இதத்தானே ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேக்குறோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய, இந்த அக்கௌண்டபிலிட்டியை ஏற்க மறுத்துதான் இப்படி பச்சை பொய் சொல்லிட்டு தெரியுது இந்த சங்கி கூட்டம். இப்ப சொல்லுங்க, பெஹல்காவ்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பு?